வசுதேவசுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜனம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சி பகவத்கீதையில் கரை கண்டவர்களுக்காக அல்ல. ஒரு சாதாரண ஜீவன் அதுக்கு பகவத்கீதை என்ன சொல்லியிருக்கு, எனக்கு அது எந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்டவர்களுக்காக இது. அதை மனசில் வச்சுக்கணும். இதில் அர்ஜுனனுடைய அந்த கதாபாத்திரம்னு சொல்கிறோமே, அந்த அர்ஜுனனுடைய அந்த கதாபாத்திரம் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். முழுவதுமே நாம். அர்ஜுனனுங்கிறது யாரு? வேற யாரும் இல்லை, நாம தான். இந்த அர்ஜுனனுடைய வார்த்தைகளை கிருஷ்ணனே பின்னாடி அதை ஒரு மாதிரி சொல்ல போறாரு. என்னடா இது அப்படின்னு. காரணம், அர்ஜுனன் நமக்கு என்ன இருக்கிற மாதிரி தான். யுத்தகலத்துக்கு வந்தாச்சு, இதோ சண்டை போடணும். அதுக்கு முன்னால் யார் கூட நான் சண்டை போட போறேனோ கண்ணா, ரதத்தை கொண்டு போய் 2 சேனைகளுக்கும் நடுவில் நிறுத்த சொல்லியாச்சு. பார்த்தாச்சு எதற்கு யார் இருக்கிறார்கள். பார்த்த உடனே இவனுக்கு மனசில் ஒரு கலக்கம் வந்துடுத்து. கலக்கம் மட்டும் இல்லை, பயம் கார்பண்யம் என்று சொல்லுவார்கள் இதை. அதாவது இதை அவனே சொல்கிறான். அர்ஜுனனே, அப்பா கிருஷ்ணா, இவர்களை எல்லாம் பார்த்த உடனே இதோ குருநாதர், இதோ குரு புத்திரன் யாரு அஸ்வத்தாமா, இதோ அதற்கு முன்னால் குருநாதராக இருந்த கிருபாச்சாரியார், இந்தாண்ட பார்த்தா என் உறவினர்கள், சொல்லப்போனா எங்கள் தாத்தா யாரு பீஷ்மாச்சாரியார், இது துரியோதனன், இவ்வளவு பேர்களும் இருக்கிறார்களே அப்பா, இவ்வளவு பேர்களையும் கொன்று அவர்கள் இரத்தத்தால் நனைக்கப்பட்டு இந்த பூமியை ஆள நான் விரும்பவில்லை. அப்புறம் எதுக்கு இங்கே வந்த? எதுக்கு ரதத்தை கொண்டு போய் நடுவில் நிறுத்த சொன்ன? அங்கேயே சந்தேகம் வந்துடுத்தா? அடுத்தது, அப்பா இவர்களையெல்லாம் நான் கொன்று விட்டால் அந்தண்ட அவர்கள் குலஸ்திரீகள் கெட்டு போவார்கள். குலஸ்திரீகள் கெட்டு போய்விட்டால் போச்சு, எல்லா தர்மமும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும். ஒரு மாபெரும் பாவத்தை செய்ததற்கு நான் காரணமாகி விடுவேன். ஆகவே கிருஷ்ணா, அதோ அந்த துரியோதனன் முதலானவர்கள், அதாவது திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகள், அவர்கள்லாம் சரி பான போயிட்டு போகிறதே, அவர்களே எடுத்துக்கொள்ளட்டுமே. எவர்களையெல்லாம் கொன்று இந்த பூமியை ஆள நான் விரும்ப மாட்டேனோ அவர்களே உயிரை துறப்பதற்காக வந்து நிற்கிறார்கள். உசிரே போனாலும் சரி விட்டு கொடுக்கூடாதுன்னு. வேண்டாம், என் மனதில் சஞ்சலமாக இருக்கு. 2 பக்கமும் பேசுகிறான் பாருங்க. அதாவது குழப்பம். அப்பா கிருஷ்ணா, இந்த நேரத்தில் எதை செய்யறது, எதை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல. மனசு கலக்கமாக இருக்குது, அப்படியே குழப்பமாக இருக்குது. பளிச்சுன்னு சொல்கிறதுனா இன்னும் எளிமையாக கார்பண்யம்ங்கிற அந்த சொல்லுக்கு பொருள் மனம் வறட்சி அடைந்து போய்விட்டது. கூர்மையாக கேளுங்க. தெரியுதா? நமக்கு தெரியாமல் இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனால் அந்த முக்கியமான கட்டத்தில் எதுவும் தோணாது ஐயா, தோணாது. ஏன்னா இப்போ களத்தில் இருக்கோம், இந்த பக்கம் களத்தில் இருக்கோம். ஒரு பக்கம் நல்லது, ஒரு பக்கம் கெட்டது. நாம் கெட்டது எதிர்த்து போராடித்தான் ஆக வேண்டும். அந்த நேரத்தில் எல்லாம் அப்படியே மறந்து போய் வறண்டு போய் கிடக்கும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கான் இப்போ அர்ஜுனன். தெரியுதா? யஸ்ரேயகா ஸ்ரேயான் நித்யம் ப்ரூஹி தன்மே. அப்பா எனக்கு எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாதுங்கிறது தெரியல. சிஷ்யஸ்தேகம் சாதிமான் துவாம் பிரபன்னம். என்னையா வாக்கது? அப்பா யஸ்ரேயகா ஸ்ரேயான். இப்போ இதில் எது நல்லது, எது கெட்டது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எனக்கு ஒன்றுமே தெரியலையே. ப்ரூஹி தன்மே. ஹே கிருஷ்ணா, அப்பா எனக்கு ஒன்றுமே தெரியல, நீ தான் எனக்கு சொல்லணும். சரி வரேன், நான் எதுக்கு உனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்காத. சிஷ்யஸ்தேகம்
அப்பா, நீதான் எனக்கு வழி காண்பிக்கணும். நீதான் குரு. நான் உன்னுடைய சிஷ்யன், சீடன். சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். இப்ப இதுல என்ன இதுவோ நல்ல உயர்ந்ததா? ஸ்ரேயகா சொன்னோமே, அந்த மாதிரி உயர்ந்தது, ஸ்ரேயஸானது, எனக்கு நல்ல உயர்வை கொடுக்கக்கூடியது. நான் செய்ய வேண்டியது உயர்வை கொடுக்கக்கூடியது. அந்த 2 வார்த்தைகள் முக்கியம். உயர்வை கொடுக்கக்கூடியதை மட்டும் நீ சொல்லிவிட்டு ஸ்ரேயகான்னு இல்லாமல் போயிடுதுன்னா எல்லாரும் கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு அலைவாங்க. தெரிகிறதா? எனக்கு உயர்வி அளிக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். காசு, பணம், செல்வம், பதவி, பட்டம் அதெல்லாம் இல்லை. எல்லாரும் 10 பேர் திட்டுறாங்கன்னா போச்சே. அதனால உயர்வை இப்படி அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். என்ன செய்யலாம், செய்ய வேண்டும் அப்படிங்கிறது 2யும் நீ சொல்லணும். கிருஷ்ணா, ஏன் நீ சொல்லணும்னு கேட்குறே அப்படிங்கிறியா? அப்பா, சிஷ்யஸ்தேகம், நான் உன்னுடைய சிஷ்யன். எனக்கு இப்போ வேறு வழி தெரியல. சாதிமாம் துவாம் பிரபன்னம், உன் திருவடிகள் அப்பா சரணாகதின்னு விழுந்திருக்கக்கூடிய எனக்கு நீதான் அந்த அருளை புரிய வேண்டும் என்று உடம்பெல்லாம் நடுங்க வறண்டு போய் அவ்வளவையும் கீழே போடு. ஆயுதங்கள்லாம் போட்டாச்சு. இது இப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் வாங்கும். இது எப்படி நமக்கு இன்னைக்கு வாழ்க்கையில், ஏன்னா ஆரம்பத்திலேயே நாம் சொல்லியிருக்கோம், அர்ஜுனன் தான் நம் பிரதிநிதி தான் அர்ஜுனன். இந்த பக்கம் கெட்டது கெட்டது 11 அக்ரோணி சேனைகள், இந்த பக்கம் நல்லது 7 அக்ரோணி சேனை. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படி இருந்த இந்த அர்ஜுனன் இப்போ இவ்வளவு பேசுகிறானே, இவ்வளவு நேரம் பேசுனதையும் கேட்டீங்களா? அர்ஜுனனுடைய பேச்சை. தண்டதோ குருநாதர், இதண்ட குருபுத்திரன், இதண்ட அதுக்கு முன்னாடி குருநாதராக இருந்தவர், இதோ என் தாத்தா, இதோ இந்த துரியோதனன், துச்சாசனன், சகுனி முதலான அவ்வளவு பேர்களும், இந்த தார்த்தராஷ்டிரர்கள், அதாவது திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகள், இவ்வளவு பேர்களையும் அப்பா இவர்களை எல்லாம் கொன்றுதான் இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும். வேண்டாம், மாட்டேன். மறுபடியும் சொல்லியிருக்கேன், தெரியுதா? இப்போ வாங்க, இந்த அர்ஜுனன் தான் நாம் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். காரணம், இது மனசில் பதிஞ்சால்தான் இதற்கு மேல் உள்ள தகவல்கள் பதிய ஆரம்பிக்கும். சரி, இப்போ அர்ஜுனன் யாரு? எந்த தேவேந்திரனுடைய அம்சமாகவே அவதரித்தானோ அந்த அர்ஜுனன் அரக்கர்கள் அவ்வளவு பெரிய ஆட்டி படைச்சவன் தேவேந்திரன். கடுமையான தவம் செய்து தெய்வங்களிலே வைகுண்டத்துக்கும் சரி கைலாசத்துக்கும் சரி நேருக்கு நேராக போய் அந்த தெய்வங்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவன், தவசீலன், அந்த அளவு உறுதியானவன். அவனுடைய அம்சம் அர்ஜுனன். சரி சார், அதுக்கு ஆதாரம் அப்படின்னாக்க ஒன்றுமே இல்லையே. பஞ்சபாண்டவர்கள் நடுவில் இருக்கக்கூடிய, அதாவது இடைப்பட்டவனான தர்மனும் இல்லை, பீமனும் இல்லை, நகலனும் இல்லை, சகாதேவனும் இல்லை, இந்த 5வர்களில் நடுவாக இருக்கக்கூடிய இந்த அர்ஜுனனுக்குத்தான முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். வியாசாச்சாரியார் பிரதிஸ்மிருத்தின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை தர்மருக்கு உபதேசம் பண்ணி, தர்மர் இவனுக்கு உபதேசம் பண்ணி, இவன் அழகா விபூதி பூசி அழகா ஒரு தாளில் மிசை நின்ற தாளின் ஊருவின் மேல் ஒரு தாளை ஊன்றி வேறு ஒன்றும் கருதாமல் மனம் அடக்கி விசும்பில் ஓடும் கதரவணி கவரவான் போல. என்னையா தமிழ்! இந்த 2 கரங்கள் இப்படி கூப்பிட்டு தவம் செய்கின்றானாம். எப்போ? இது ஆகாயத்தில் ஓடும் சூரிய பகவானை பிடிக்கிற மாதிரியா? இவ்வளவு தவம் பண்ணி சிவபெருமானியே நேருக்கு நேராக, சிவபெருமான், அம்பாள், முருகப்பெருமான், குழந்தைய அம்பாள் அங்கே கொண்டு வந்தால் வில்லிபுத்தூராரே இதை தெளிவாக எழுதி வச்சிருக்காரு. அப்படி அவர்கள் மூவரையும் நேருக்கு நேராக தரிசிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவன். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதின்னு சொல்கிறோமே, அப்படிப்பட்ட சிவபெருமானியை இதோ நேருக்கு நேராக தான் இருக்கும் இடம் தேடி வரவழைத்தவன் அர்ஜுனன். அப்போ எவ்வளவு ஆற்றல்! எதுக்கு இந்த தபஸ் பண்ணின? பகைவர்களையே வெல்ல வேண்டும் என்பதற்காக. கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க ஐயா. எல்லாரும் படாத பாடுபட்டு எல்லாரும் எல்லாம் பண்ணுறோம்.
நாம் செய்கிற அவ்வளவும் சரி நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய நன்மைக்காக மட்டுமல்ல, நம்ம சுற்றி இருப்பவர்களின் நன்மைக்காக. அது மட்டுமல்ல, அவர்களை சுற்றி போய்க்கிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் அடிப்படை நம் நன்மைக்காக சொன்னோன்னா, முதல்ல பகைவரிகள் வெல்லணும். அந்த பகைவரிகள வெல்லன்னா சுவாமி கிட்ட, பரமேஸ்வரன்ட்ட பாசுபதாஸ்திரம் வாங்கணும். இவ்வளவு கடுமையா தவம் பண்ணி சிவபெருமான் கையால் அடிபட்டு சிவபெருமானை இவன் அடிச்சு விரிவான வரலாறு பாரதம் மகாபாரதம் விரிவாகவே பார்க்கணும். அவ்வளவு பாடுபட்டு தபஸ் பண்ணி இந்த அஸ்திரத்தை எதுக்கு வாங்கின சந்தேகம் வந்து கொடுத்தா, இந்த மாதிரி யுத்த காலத்தில் உடம்பு நடுங்குகின்றது, அப்படியே கார்பண்யமும் எல்லாம் வறண்டு வறட்சி ஆகிவிட்டது, இதோ இவர்களை எல்லாம் கொல்ல வேண்டுமே, ரத்தம் தோய்ந்த இந்த நல்ல இதுக்காகவாப்பா விளைவுக்கப்படாத பாடுபட்ட, இதற்காகவா பாடுபட்ட, இவ்வளவையும் சொல்லிட்டு கடைசியில் இதை நிறைவு செய்யும் பொழுது இன்றைய இதை ஒரே ஒரு திருக்குறள் சொல்லி, அப்பா நாம் புண்ணியம் பண்ணவங்க சார், இவ்வளவு பாடுபட்டானே. இதே அர்ஜுனன் அங்கே விராட தேசத்தில் இருந்த பொழுது இங்கேயாவது 7 அக்கரோணி சேனை இருக்கு ஐயா கூட, இதோ கிருஷ்ணனே இதோ பக்கத்திலே நிற்கிறார், தேர ஓட்டுறார், என்ன கவலை, இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது, அக்கரோணி சேனை இருக்கு, இந்த கிருஷ்ணனை தேர ஓட்டுறார், சகோதரர்கள்லாம் இதோ நிற்கிறார்கள் ஆயுதங்களோடு, இவ்வளவும் இருக்கு, ஆனால் இதில் யாருமே இல்லை. கொஞ்சம் கூர்மையாக தயவு செய்து இதெல்லாம் பார்க்கணும், படிக்கணும், கேட்கணும். நம்ம ஞான பூமியில் நமக்காகவே எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். விராட தேசம் மாடுபிடி சண்டை, அந்த இடத்துல அர்ஜுனன் அவன் மட்டும்தான் சண்டை போட்டான். ஞாபகம் வச்சுக்கணும், அர்ஜுனன் இங்கேருந்து பிருகநிலைங்கிற பேரில் தேர் ஓட்டின்னு போய் யார் உத்தரகுமாரன் விரிவான வரலாறு. அவன் அங்கே போன உடனே அப்புறம் அர்ஜுனன் தன்னை இப்படி வெளிப்படுத்தி கொண்டு அங்கே சண்டை போட்டான். அங்கே சகோதரர்கள் யாரும் இல்லையே, இல்லை யாரும் இல்லை பக்கத்தில். அந்த யுத்த காலத்தில் கிருஷ்ணன் தேர் ஓட்டல, ஒரு சின்ன பையன் தேர் ஓட்டின்னு இருக்கான், பயந்தாங்கொல்லியாக இருந்தவன் இவன் அர்ஜுனன்னு தெரிஞ்ச உடனே தைரியமாக நான் ஓட்டுறேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு. எதிரில் எவ்வளவு பேர்களும் நின்றார்கள். இதில் ஒரு சூட்சமும் ஞாபகம் வச்சுக்கோங்கோ, இந்த 10 நாள் போரில் கர்ணன் கலந்து கொள்ளவில்லை. 10 நாள் போரில் பீஷ்மாச்சாரியார் கீழே விழற வரைக்கும் கர்ணன் கலந்துக்கல. ஆனால் அங்கே விராட தேசத்தில் சண்டை போட்ட பொழுது மாபெரும் வீரனான கர்ணனும் அங்கே இருந்தான், கலந்து கொண்டான். பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியாருக்கு தவறுமா, இதோ அஸ்வத்தாமா, இதோ சகுனி அவர்களுடைய சகோதரர்கள், துரியோதன துச்சாசன சகோதரர்கள், இதோ இந்த கர்ணன் விகர்ணன் உள்பட அவ்வளவு பேர்களும் நின்று சண்டை போட்ட போது அவ்வளவு பேர்களையும் ஒண்டியாளா நின்று தன்னந்தனியாக அடித்து கீழே தள்ளி வெற்றி பெற்றவன் அர்ஜுனன். அவ்வளவு கடினமாக சும்மா திடகாத்திரமாக மன உறுதியோட போரிட்ட அர்ஜுனனுக்கு இப்போ மனசில் குழப்பம், பயம், கவலை, வறட்சி, கருத்து வறட்சி, மனசு வறட்சி, என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அதனால தான் யஸ்ரேகான் நித்தியம் ப்ரூகி தன்மே அப்படின்னு அங்கே கிருஷ்ணன்கிட்ட அவன் கேட்குறான். நினைவில் வைத்து கொள்ளுங்கள், எல்லாத்தையும் சாதிச்சு எல்லாத்தையும் அப்பாடா அப்படின்னு வருவோம். ஆனால் களத்தில் இறங்கும் பொழுது அந்த அவ்வளவு பட்ட பாடும் போய் மனசில் கவலையும் அதைரியமும் குடிகொள்ளும். அந்த நேரத்தில் நாம் யாரையாவது ஒருவரை பிடித்து கொள்ளத்தான் வேண்டும். அது யாரு? இதோ குருநாதர், சிஷ்யஸ்தேகம். அப்பா நான் உன்னுடைய சீடன், தெய்வத்தை குருநாதரை வைத்து கொண்டு பிடித்து கொள்ள வேண்டும். அதனால தான் சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் மாம் பிரபன்னம். ஹே கிருஷ்ணா, உங்ககிட்ட சரணாகதி சீடனாக வந்து விழுந்திருக்கிறேன். எனக்கு எது நல்லது, எது உயர்வை அளிக்கக்கூடியது, நான் எதை செய்யணுமோ அதை செய்யும்படியாக எனக்கு நீ அருள் செய் என்று இந்த அர்ஜுனன் கேட்கின்றான். நாமும் நம்முடைய குழப்பங்கள், கவலைகள், இந்த வறட்சியான எண்ணங்கள் இவைகளையெல்லாம் நீங்குவதற்காக அந்த கண்ணனையே சரணடைவோம். அந்த கண்ணன் அர்ஜுனனுக்காக மட்டுமல்ல நமக்காகவும் வாழ்க்கை தேரை ஓட்டுவார்.
அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான் நினையும் வாரி வழங்க வேண்டுவோம். அப்பரம்பொருள் வழங்கும்.